ஹீட் லாஸஸ் ஆஃப் பாய்லர் இருந்து ஒரு சம் பார்க்கலாம். இன் a test carried out on a power boiler, the following readings were taken. Furnace oil used per hour is equal to 1700 liter. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இதில் எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க பெர் ஹவர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது வந்து 1700 லிட்டர். ஸோ இங்கே லிட்டரில் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து மாசாக இதை எடுக்கணும்னா சொல்லிட்டு கேஜில் தான் எடுக்க முடியும். ஸோ வந்து இதை வந்து நம்ம மாசாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராவிட்டி ஆஃப் ஆயில் ஈக்குவல் டு 0.83 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ வந்து மாசாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி யூஸ் பண்ணி மாசாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இவங்க எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தாச்சுன்னா ஆயில் யூஸ்ட் 1700 லிட்டர் per hour. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து மீட்டர் கியூப்பில் மாற்றிக்கலாம். ஸோ மீட்டர் கியூப்பில் மாற்றும் போது டிவைடட் பை 1000. ஸோ இன்ட்டு 10⁻⁻⁶ எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கேஜில் மாற்றுறதுக்கு இந்த 1700 × 10⁻³ இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் ஆயில். ஸோ அதை டென்சிட்டி ஆஃப் ஆயில் கூட இன்ட்ரூ பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து மாஸ் ஆஃப் த ஆயிலை மாற்றிடலாம். ஸோ அது எப்படின்னா வந்து மீட்டர் இந்த வேல்யூவோட யூனிட் பார்த்திங்கன்னா நமக்கு மீட்டர் கியூப் பெர் ஹவர் இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் ஆயில். ஸோ டென்சிட்டி ஆஃப் ஆயிலோட யூனிட் பார்த்தாச்சுன்னா நமக்கு கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்னு வரும். ஸோ எல்லாத்தையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிலோகிராம் பெர் ஹவர்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அதனால தான் டென்சிட்டி ஆஃப் ஆயிலோடு நம்ம வந்து இன்ட்ரு பண்ணோம். ஸோ டென்சிட்டி ஆஃப் ஆயில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கலாம்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட ஃபார்முலா கிராவிட்டி ஆஃப் ஆயில் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் டென்சிட்டி ஆஃப் ஆயில் பை ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் வாட்டர் டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அதை அப்படியே நம்ம வந்து இது இங்கே எடுத்தாச்சுன்னா நமக்கு அதை அப்படியே மாற்றி கொண்டு வந்தாச்சுன்னா டென்சிட்டி ஆஃப் ஆயில் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆயில் இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னு சொல்லி எடுக்கலாம். ஸோ நமக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஆயில் தெரியும் 0.83. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து 1000. ஸோ அதை அப்படி இன்ட்ரு பண்ணி ஆச்சுன்னா நமக்கு மாஸ் ஆஃப் த ஆயில் வந்து நம்ம எடுத்துடலாம். கிலோகிராம் பெர் ஹவரில் கிடைக்கும். ஸோ உங்கள் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஆயில்னால் என்னென்னா அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு சில பொருள் வந்து வாட்டரில் வந்து மிதக்கும், சில பொருள் வந்து வாட்டரில் மூழ்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட வேல்யூ வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூவோட கம்மியாக இருக்கும்போது நமக்கு வந்து மிதக்குது, அதை விட அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து ஆந்துருது. ஸோ அதனால் அதை வச்சு அந்த பர்பஸ்க்காக தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அடுத்தது வரலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் சப்ளைட் பெர் ஹவர் 2100 கிலோகிராம். ஸோ கிலோகிராம்னாலே மாஸ், ஸ்டீம் சப்ளைனால ஸ்டீம், மாஸ் ஆஃப் ஸ்டீம்னு சொல்லி எடுக்கலாம். ஸ்டீம் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பீன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டீம் டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டீம் டெம்பரேச்சர் 300 டிகிரி சென்டிகிரேட். ஸோ அதை வந்து எப்படி எடுத்தாச்சுன்னா T2ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ யாரில் T2ன்னு எடுத்துக்கோம்னா நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வாட்டர் இருக்கும், ரெண்டாவது தான் வந்து அது ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த செகண்ட் ஸ்டேஜ் தான் வந்து ஸ்டீமு. ஸோ அதனால் அந்த செகண்ட் ஸ்டேஜை இன்வைட் பண்ணுற மாதிரி T2ன்னு சொல்லி எடுத்துருக்கோம் இதோட டெம்பரேச்சர். அதுக்கப்புறமா ஃபீடு வாட்டர் டெம்பரேச்சர். ஸோ ஃபீடு வாட்டர் டெம்பரேச்சர் TWன்னு சொல்லி எடுத்துருக்குறோம். வாட்டர் அதனால் டபிள்யூ இது வாட்டர் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும் நமக்கு, அதனால் 1. ஸோ TW1 = 125 டிகிரி சென்டிகிரேட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாய்லர் ரூம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அது 35 டிகிரி சென்டிகிரேட். அதை நம்ம எப்படி எடுக்கலாம்னா வந்து TGன்னு சொல்லி எடுத்துக்கலாம். TG = 250 டிகிரி சென்டிகிரேட். ஸோ TAன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ளூ கேஸ் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கேஸ் டெம்பரேச்சர்னால கேஸ்க்கு பதிலாக G எடுத்துக்கலாம். ஸோ TGன்னு எடுத்துக்கலாம். TGன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஆயில் 43600 kg/kg. ஸோ அதையும் எடுத்துக்கலாம் கலோரிஃபிக் வேல்யூவை. ஸோ கலோரிஃபிக் வேல்யூனா என்னென்னா பெர் மாஸ் உள்ள ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட் எனர்ஜி, அதுதான் வந்து கலோரிஃபிக் வேல்யூ. சரி, ஓகே. ஏர் சப்ளைட் இஸ்
21 டைம்ஸ் தி வெயிட் ஆஃப் த ஆயில் யூஸ்டு. ஸோ வந்து ஏர் வந்து எவ்வளோ சப்ளை பண்ணுறாங்கன்னா 21 டைம் ஆஃப் த ஆயில் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதையும் எடுத்துக்கலாம். ஸோ லாஸ் டியூ டு இன்கம்ப்ளீட் கம்பஷன் இஸ் 1% ஆஃப் த ஃபியூல். ஸோ சில அதாவது பார்த்திங்கன்னா சில ஆயில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த ஃபியூலோ அது வந்து ஃபியூல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்பஷன் ஆகாது, கொஞ்சம் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த இங்கே இன்கம்ப்ளீட் எவ்வளோ இருக்குன்னா அங்கே 1% இருக்குது. ஓகே, அதையும் எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து சொல்யூஷன் பார்க்கணும். நம்ம இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா வந்து ஹீட் பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணணும். எவ்வளோ ஹீட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் பார்த்துச்சுன்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஆக்சுவல் எவாபரேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் எவாபரேஷன் என்னென்னா குறிப்பிட்ட ஃபியூலை கொடுக்கும்போது எந்த அளவுக்கு வந்து ஸ்டீம் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, அதான் ஆக்சுவல் எவாபரேஷன். ஸோ அந்த டெஃபினேஷன் படி நம்ம ஃபார்முலா எடுத்தாச்சு. குறிப்பிட்ட மாஸ் ஆஃப் ஃபியூல் கொடுக்குறோம். ஸோ மாஸ் ஆஃப் ஆயில், ஸோ எவ்வளோ ஸ்டீம் உருவாகுது, மாஸ் ஆஃப் ஸ்டீம் உருவாகுது, ஸோ எம்எஸ். அந்த ரெண்டும் எடுத்துருக்குறோம். நமக்கு இப்போ எம்எஸ்ஸும் தெரியும், மாஸ் ஆஃப் ஆயிலும் தெரியும். அதை அப்படி டிவைட் பண்ணி வச்சுன்னா நமக்கு ஆக்சுவல் எவாபரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு தேவை என்னென்னா H1 H2 தேவை. ஸோ H1 ஆச்சுன்னா எது எடுக்கலாம்னா ஒன்றால் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஹெச்னா வந்து என்தால்பி. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் என்தால்பி. ஃபஸ்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே வந்து வாட்டர் தான் இருக்கும். ஸோ வாட்டரை வந்து டினோட் பண்ணுறது எஃப். ஸோ அதை வந்து நம்ம H1 வந்து ஹெச்எஃப்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, ஓகே. அப்போ வந்து நம்ம வந்து ஹெச்எஃப்பை வந்து ஸ்டீம் டேபிளில் எதில் பார்க்கலாம்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ்னால் TW1 பார்க்கலாம். TW1 125 டிகிரி சென்டிகிரேடு. ஸோ அந்த 125 டிகிரி சென்டிகிரேட் நேராக நம்ம ஹெச்எஃப் வேல்யூ வந்து ஸ்டீம் டேபிள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தாச்சுன்னா H2நாலே வந்து நான் சொன்ன மாதிரி ஃபைனல் ஸ்டேஜ் தான் வந்து 2. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் வந்து ஸ்டீம் எப்படி இருக்குன்னா வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக இருக்கும். எப்படின்னா வாட்டர் வந்து அதிகமாக ஹீட் பண்ண கம்பஷன் உள்ள வாட்டர் வந்து ஹீட்டாக அது அந்த ஹீட்லாம் எடுத்து ஃபைனல் ஸ்டேஜை வந்து ஸ்டீமாக மாறிடும். அது சூப்பர் ஹீட்டட் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அதனால் சூப்பர் ஹீட்டட் ஸ்டேஜ்னால HSUPன்னு சொல்லி எடுத்துருக்குறோம். ஸோ அதே போல் 300 டிகிரி சென்டிகிரேடில் 24 பாரில் வந்து எவ்வளோ வேல்யூ இருக்குது, H வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதையும் வந்து நோட் பண்ணி எழுதியாச்சு. ஸோ இப்போ H1 கண்டுபிடிச்சாச்சு, H2 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணுறோம். எவ்வளோ ஹீட்னால் வந்து நம்ம கலோரிஃபிக் வேல்யூ தான் வந்து ஹீட் சப்ளைடு. ஏன்னா கலோரிஃபிக் வேல்யூனாலே ஃபுல் கம்பஷனில் எவ்வளவு எனர்ஜி உருவாகுது, எவ்வளோ ஹீட் எனர்ஜி வந்து நமக்கு வந்து உருவாகி இருக்குது, பயன்படுத்திருக்கோம். ஸோ அதை வந்து கலோரிஃபிக் வேல்யூ. ஸோ அதை அப்படி எடுத்து வச்சிடலாம். ரெண்டாவது ஹீட் சப்ளைட் இன் எ பாய்லர். ஹீட் யூட்டிலைஸ் இன் பாய்லர். ஸோ பாய்லரில் எவ்வளோ எனர்ஜி வந்து எவ்வளோ ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹீட் இன்ட்டு மாசு அது ரெண்டு பேருக்குன்னா நமக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் ஆகிருக்குன்னு தெரியும். ஸோ ஹீட்டுக்கு என்ன எடுத்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா வந்து என்தால்பி எடுத்துருக்கிறோம். ஏன் என்தால்பி எடுத்துருக்கோம்னா என்தால்பியோட டெஃபினேஷனை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட்டு. ஸோ அதனால தான் வந்து என்தால்பி எடுத்துருக்குறோம். ஸோ ஃபைனல் என்தால்பியிலேருந்து ஸ்டார்டிங் என்தால்பி கழிச்சாச்சுன்னா நமக்கு எவ்வளோ ஹீட்டுன்னு தெரிஞ்சிடும். இன்ட்ரு MA, அதாவது ஆக்சுவல் எவாபரேஷன் எடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவல் எவாபரேஷனாலே நம்ம வந்து மாசு தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து MA சொல்லி எடுத்துருக்குறோம். அப்போ மாஸ் இன்ட்டு ஹீட்டுனா நமக்கு எவ்வளோ ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வேல்யூ எல்லாமே நமக்கு தெரியும், MA தெரியும், H2 H1 எல்லாமே தெரியும். அதை அப்படியே ஃபைன் பண்ணியாச்சுன்னா ஆன்சர் கிடைக்குது. ஸோ இது வந்து பெர்சன்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு QB/QS எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணியிருக்கோம் அது நமக்கு தெரியும். கலோரிஃபிக் வேல்யூ அதை எடுத்து இன்ட்டு 100 போட்டாச்சுன்னா இது அப்படி பெர்சன்டேஜில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா ஹீட் கேரிட் அவே பை த ட்ரை ஃப்ளூ கேஸஸ். ஸோ ட்ரை ஃப்ளூ கேஸஸ் மூலமாக எவ்வளோ ஹீட் வந்து நமக்கு பாய்லர்லேருந்து வெளியே போயிருக்குதுங்க கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து அதுக்கு வந்து நம்ம ட்ரை ஃப்ளூ கேஸஸோட மாஸ் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மாஸ் ஆஃப் ஏர் ப்ளஸ் மாஸ் ஆஃப் ஆயில். ஸோ நமக்கு கம்பஷன் சேம்பரில் வந்து நம்ம கொடுக்குற ஏரும் ஆயிலும் ரெண்டுமே ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக வெளியே வரக்கூடிய அந்த ஃப்ளூ கேஸஸ் அதாவது புகையோட மாஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மாஸ் ஆஃப் ஏர் வந்து 21 இன்ட்டு மாஸ் ஆஃப் ஆயில் ஆல்ரெடி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் ப்ளஸ் மாஸ் ஆஃப் ஆயில். ஸோ இந்த ரெண்டையும் கூட்டி நமக்கு 22 மாஸ் ஆஃப் ஆயில் வருது. இதுதான் ஃப்ளூ கேஸோட மாஸ். ஓகே, ஃப்ளூ கேஸ் மாஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ளூ கேஸஸ் எவ்வளோ ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னா
எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்குன்னா ஹீட் இன்ட்டு மாஸை பெருக்கியாச்சுன்னா நமக்கு வந்து கிடச்சிடும். ஸோ இங்கே வந்து எதை எடுத்துருக்கோன்னா நம்ம வந்து கேஸில் டெம்பரேச்சர் எடுத்துருக்குறோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு அதில் பார்த்திங்கன்னா என்தால்பி எடுத்தோம், இதில் வந்து ஹீட்டுக்கு பதிலாக டெம்பரேச்சர் எடுத்துருக்கோம் கேஸில். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஃபைனல் டெம்பரேச்சர்லேருந்து ஸ்டார்டிங் டெம்பரேச்சர் கழிக்கணும். ஃபைனல் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா டிஜி, அதாவது ஃப்ளூ கேஸோட டெம்பரேச்சர், மைனஸ் ஸ்டார்டிங் டெம்பரேச்சர் வந்து பாய்லர் டெம்பரேச்சர் தான் ஸ்டார்டிங் டெம்பரேச்சர் எடுக்கணும். ஸோ மைனஸ் பண்ணியாச்சு. இங்கே கேஸ்னால் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நம்ம எடுத்துருக்கிறோம். ஃப்ளூ கேஸோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எடுத்துருக்கிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்னென்னா குறிப்பிட்ட மாஸ் ஆஃப் த ஃப்ளூ கேஸை 1 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட்டு. ஸோ ஸ்டாண்டர்ட் வேல்யூ மாதிரி எடுக்கணும். இன்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் மாஸை வந்து இன்ட்ரு பண்ணணும். அப்போ தான் எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து ட்ரை ஃப்ளூ கேஸோட மாஸஸ் எடுக்கணும். ஸோ அதை எடுத்தாச்சு. நமக்கு சிபிஜி வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே மாஸ் தெரியும், அதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் வேல்யூ தெரியும், அப்படி அப்ளை பண்ணியாச்சு. டிஜி மைனஸ் டிஏ வந்து நமக்கு வந்து கிவனில் இருக்குது, டிஜியும் டியும் அதையும் எடுத்துக்கலாம். ஸோ அதை அப்படியே ஃபைன் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது QFL. ஸோ இதில் பெர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும். பெர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறது QFL பை QS × 100 போட்டாச்சுன்னா நமக்கு பெர்சன்டேஜில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா ஹீட் லாஸஸ் டியூ டு இன்கம்ப்ளீட் கம்ப்ளீஷன். ஸோ கொஞ்சம் ஃபியூல் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும், அதாவது கம்ப்ளீஷன் ஆகாமல் எரியாமல் இருக்கும். ஸோ அது இங்கே எத்தனை பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 1%. ஸோ 1% இருக்குது நமக்கு. அப்போ வந்து அதை வந்து 1/100 அதாவது பெர்சன்டேஜில் மாற்றி இன்ட்ரு கலோரிஃபிக் வேல்யூவோட இன்ட்ரு பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து எவ்வளோ இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதை அப்படியே பெர்சன்டேஜ்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஃபைனலாக அன்அக்கௌண்டட் ஹீட் லாஸஸ். ஸோ இது போக எதுவும் ஹீட் லாஸஸ் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா டோட்டல் ஹீட் சப்ளைட் மைனஸ் ஓவரால் ஹீட் லாஸஸ் அதை வந்து மைனஸ் பண்ணியாச்சுன்னா நம்ம அதையும் கண்டுபிடிச்சிடலாம். அதையும் எப்படி பெர்சன்டேஜில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்.